ஒரு சில டைம் நமக்கு மனசு சங்கடமாக இருக்கும்போது, ஒரு மாதிரி பாரமாக இருக்கும்போது, நம்ம என்ன நினைப்போம், ஏதோ ஒரு வேலை செஞ்சால் ஹாப்பி ஆகிடுவோம்னு நினைப்போம். நான் இந்த மாதிரி சும்மா கிறுக்கிட்டு இருப்பேன். சும்மா கிறுக்கிறேன்னு இல்லை, இதில் பல ஃபீலிங்ஸ் உள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய டைம் நம்ம ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணி ரொம்ப நம்பும்போது அவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க. அதுக்காக என்னை யாரும் ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. என்னை யாரும் ஏமாற்றலை. இது எனக்குள்ள ஒரு ஃபீலிங், அதனால நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்க யார் என்னென்னு நினச்சி அவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்பு என்னவோ அதை கடந்து போய்கிட்டே இருந்தோன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்மளோட மனசை போட்டு நம்ம கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை ஈஸியாக பாதிக்கப்படுத்தும். அந்த மாதிரி பாதிப்பு எடுத்துகிற விஷயங்கள் எதையுமே நம்ம காதில் வாங்கிக்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது, அதை அதிகமாக யோசிக்கவும் கூடாது. ஸோ தேவையில்லாமல் நம்ம முதுகுக்கு பின்னாடி நிறைய பேர் பேசினாலும் அவங்கள நீ எனக்கு சமமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.